என்ன வாத்தியாரு, எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க? உங்ககிட்ட தனியா பேசணும், அதான் கூட்டிட்டு வந்தேன். வாத்தியாரு, நீங்க எப்பவுமே லேடிஸ் கூட தானே தனியா பேசுவீங்க. உங்க பொட்டு சூப்பரு, பாட்டு சூப்பரு, அது சூப்பர் இது சூப்பர் சொல்லுவீங்க. என்ன மாதிரி ஆள்கிட்ட என்ன தனியா பேசணும்? பொண்ணுங்க கிட்ட பேசுறது தப்பு இல்ல பாலகுண்டையா. ஒரு ஆம்பளை கிட்ட பேசுறது எப்படி தப்பு இல்லையோ அதே மாதிரி தான் பொண்ணுங்க கிட்ட பேசுறதும் தப்பே இல்லை. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி சக உயிர். ஆனா என்ன பேசுறோம், அதிகமா பேசுறோமா சில்லறத்தனமா பேசுறோமாங்கிறதா முக்கியம். ஏயா, நான் உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா நினைச்சிட்டு இருந்தேன். நல்லவன் திறமசாலின்னு உன் மேல மரியாதை வச்சிருந்தேன். நீயும் வந்த உடனே ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்தின, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட? கேவலமாவா? நீ என்ன கேவலமா நடந்துகிட்ட? ஏயா, ஒரு கல்யாண பொண்ணு அவங்க குளிக்கிறத போய் எட்டி பாத்திருக்கியா? ச்சே, ஒரு நல்ல மனுஷன் செய்யற காரியமா இது? தூ, தப்பு இல்ல இது. வாத்தியாரு, கல்யாணமான பொண்ணை எட்டி பாக்குறது தப்புனா அப்போ கல்யாணமாவது பொண்ணுங்களா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. இனிமே நான் அங்க போய் எட்டி பாக்குறேன். ஏய், நீ பண்ண தப்ப சொன்னா திமிரா பேசுறியா? எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். எதுக்கோ உனக்கு கோவம் வருது. நான் என்ன பண்ணணுங்கிறது ஏன் இஷ்டம். நீ யாரு சொல்றதுக்கோ? நீயும் வேணா போய் எட்டி பாரு, நான் வேணான்னு சொல்லலையே. வாத்தியாரு, நீ மட்டும் என்ன யோகியமா? அவ பாட்டு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு நீயும் டெய்லி அவகிட்ட சான்ஸ் தேடி பேசிக்கிட்டே தான் இருக்க. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ என்ன கட் பண்ணி விட்டு நீ தனியா லைன் ஓட்டலான்னு பிளான் போடுற. டேய் 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 பாவி, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லடா. உன்ன மாதிரி என்னையும் பொறுக்கி லிஸ்ட்ல சேர்க்கறியா? ஆமாயா, நீனும் பொறுக்கிதான். இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு அவ மேல ஒரு கண்ணு வச்சாச்சு. அவளுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நீ உன் வேலைய பார்த்துட்டு போயா. இதுக்குள்ள தேவையில்லாம தலையிடாத. நீ இதுக்குள்ள வந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மிரட்டுறியா? வேணா, வீணா சிக்கல்ல மாட்டிக்காத. ஐயோ, நீ மிரட்டல. நீ சொல்றது உண்மை. என்னை பத்தி உனக்கே தெரியும். நான் பாம்புக்கே பயப்படாதவன். உன் பூச்சாண்டிக்கலாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கும் அந்த பொண்ணு வேணும். இதுக்கு நடுவுல நீ வந்தா உன்னை நானு காலி பண்ணிடுவேன். அவ புருஷனே வந்தாலும் அவனையும் நான் காலி பண்ணிடுவேன். யாரா நீ? எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? ஏண்டா நீ பண்றதே தப்பு. இத தைரியமா சொல்றது இல்லாம என்னைய மிரட்டுறியா? இத நான் யார்கிட்ட போய் பேசணுமோ அவங்க கிட்ட பேசினா என்ன ஆகும் தெரியுமா? ஓ, போயா, போய் பேசு. போய் பேசு வாத்தியாரு. நீ எங்க போய் பேசணும்னு தெரியுமா? நேரா அந்த செல்வராணி கிட்ட போய் பேசு. செல்வராணி, இந்த மாதிரி பாலகொண்டையாக்கு உன் மேல ஆசையா இருக்கான். அவன் சொல்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டீனா எல்லாருக்கும் நல்லதா. பிரச்சனை பண்ணினா எல்லாருக்கும் ப்ராப்ளம் வந்துடும். உன்னை உன் புருஷன் கிட்ட இருந்து அவன் பிரிச்சிருவான். அதனால ஒழுங்கா அவன் சொல்றபடி அவன் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு செல்வராணி கிட்ட போய் அட்வைஸ் பண்ணு வாத்தியாரு. என்ன வாத்தியாரு, ஸ்கூல் பையன் கிட்ட கை வாங்குற மாதிரி என்கிட்டயும் வாங்குறிய? என்ன வாத்தியாரு, சண்டை போடணுமா? போடுவோமா? நீ என்ன அடிப்ப, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். என்ன நடக்கும்? 2 பேருக்கும் ரத்த காயம் வரும். ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆகுமானா? ஆகாது. வாத்தியாரு, உனக்கு அறிவே இல்ல. நீ அடிச்சா மட்டும் இல்ல, அவன் புருஷன் வந்து அடிச்சாலும் நான் சொன்னதுதான். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் வித்தக்காரன். நான் நினைச்சா ஓங்கன கைய அப்படியே நிப்பாட்டிடுவேன். அப்புறம் நீ சூப்பரா பாடுறியே, அந்த பாட்டு சத்தம் இதுக்கு மேல வெளியே வராது. வெறும் காத்துதான் வரும். அந்த சத்தத்தை அப்படியே நிப்பாட்டிடுவேன். நீ வெளியூர் ஆளா இருக்க, பிரச்சனை இல்லாம பேசி தீர்த்துக்கலாம். இத நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சதான் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். ஆனா நீ அயோக்கியனா இருக்க, கிரிமினலா இருக்க. வாத்தியாரு, நீனும் அயோக்கியம் தான், கிரிமினல் தான். என்ன செய்வே? ஒரு கிரிமினலை எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரிஞ்சதா நீ பாரு, எனக்கு தெரிஞ்சதா நான் பாக்குறேன். இந்த பாரு, நீ புளிய வெடி வச்சு விரட்டிடலாம். ஆனா எலிய அப்படிலாம் விரட்ட முடியாது. நான் எலி வாத்தியாரு. நான் எங்க வேணா புந்து எப்படி வேணா வருவேன். டேய், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. யார்கிட்ட சொல்லணுமோ சொல்றேன்டா. நான் பார்க்க வேண்டியதில்ல வாத்தியாரு. நாளைக்கு நடக்க போறத நீ பாரு. நான் ஒரு சித்து விளையாட்டுக்காரன். தேங்காய உருட்டினா உன் கை கால்லாம் இழுத்துக்கும். அப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க எப்படி நினைப்ப தெரியுமா? இப்படித்தான் வாத்தியாரு சாயங்காரா சாகுடா. வாத்தி எங்க? சரி, உள்ள போனதும் டென்ஷன் ஆகி கத்திராதீங்கோ. பார்த்து பக்குவமா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. பொறுமை ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம இது லேடிஸ் மேட்ரு, வெளியே தெரிஞ்சு.
வாங்க, டீ போடட்டுமா இல்ல சாப்பிடுறீங்களா? வேண்டாம். ஏங்க? சாப்பிட்டேன். என்னங்க என்னாச்சு? ஏன் முதலாளி வீட்டுல பார்த்தப்ப ஒரு மாதிரி பேசுனீங்க? எந்த மாதிரி பேசுன? ஒரு மாதிரி கோவமா வெறுப்பா பேசுனீங்க. வீட்டுக்கு வா, உன்னை அங்க வச்சுக்கிறேன்னு ரொம்ப கோவமா சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு நான் என்னங்க பண்ண சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும், நீ என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்ன. என்னமோ ஒரு பிரச்சனை, அது சிறுசா இருக்கும் போதே சரி பண்ணிட்டோம், வளர விடக்கூடாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னியே. அது என்ன விஷயம்? அத முதல்ல சொல்லு. அது கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேளுங்க. அது என்ன, என்கிட்ட பேசுற எல்லாருமே பொறுமையா இரு நிதானமா இருன்னு ஆரம்பிக்கிறீங்க? என்ன பார்த்தா என்ன வெறி பிடிச்ச அலையிற மாதிரி தெரியுதா? இல்லங்க, இது அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்க சட்டுன்னு கோவப்பற்ற கூடாது. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உட்காந்துட்டேன், பொறுமையா கேக்குறேன், சொல்றீங்களா? பாம்பு கொத்துனப்ப என்ன காப்பாத்தினால அந்த ஆந்திராக்காரன். ஆமா. அவன் தப்பான ஆளா இருக்காங்க. அப்படியா? எப்படி சொல்ற? நான் தண்ணி எடுத்துட்டு வரும்போது என்கிட்ட தப்பா பேசினாங்க. ரொம்ப தப்பான எண்ணத்தோட இருக்கான். அசிங்கமா பேசினா. ஓ, முதல் நாளே அவன் பார்வை ஒரு மாதிரியா தாங்க இருந்துச்சு. நான் குளிக்கும் போது பாத்ரூம்குள்ள எட்டி பார்த்தது கூட இவன் தாங்க. அப்படியா? பின்ன என்னமோ குரங்கு அது இதுன்னு கதை விட்ட. அது பிரச்சனை பெருசாக வேண்டாமே நாங்க பார்த்தேன். ஆனா அவனே நேரடியா வந்து அசிங்கமா என்கிட்ட பேசும்போது உங்ககிட்ட சொல்லாம இருக்க கூடாது இல்லையா? அதான். அப்போ அவனை நீ அடிச்சிட்ட. ஆமாங்க. பரவாயில்லையே, என் பொண்டாட்டி நெருப்பு மாதிரி இருக்கா. ஒருத்தர் தப்பா பேசினதுமே அவனை அடிக்கணும்னு தோணுது இல்லையா? இல்ல செல்வராணி? ஆமாங்க. ஆனா அந்த வாத்தியார்கிட்ட மட்டும் உனக்கு கோவமே வராது. அவன் என்ன சொன்னாலும் கேப்ப. ஏன்னா அவன் மேல உனக்கு ஒரு இது இல்ல. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் உனக்கு பூ வச்சு விடலாம், பொட்டு வச்சு விடலாம், இதெல்லாம் உனக்கு அழகுன்னு சொல்லலாம். உன் குரல் சூப்பரா இருக்குன்னு சொல்லி ரசிக்கலாம், உன் உடம்பே சூப்பரா இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் உனக்கு கோவமே வராது. ஏன்னா உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். வாயை மூடுங்க. இப்படி எல்லாம் வரமுறை இல்லாம பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தாண்டி இருக்கு. பின்ன இருக்காதா? என் பொண்டாட்டி இப்படி ஊர் மேய்ஞ்சிட்டு வந்தா எனக்கு வெக்கமா இருக்காது? ஏங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடி. ஏய் சொல்லுடி, எது வரைக்கும் போயிருக்கு உங்களோட இந்த பழக்கம்? ஐயோ ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. என்னென்னமோ நீங்களே கற்பனை பண்ணிட்டு என்ன கேவலப்படுத்திடாதீங்க. யாரடி கேவலப்படுத்துறா? உனக்கு புருஷன் நான் ஒருத்தன் இருக்கேன், 2 பிள்ளைங்க இருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னொருத்த கூட கொலாவிட்டு இருக்கியே, எனக்கு தாண்டி கேவலமா இருக்கு. உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு. அதான் நான் சொல்றது ஏதோ காதுல வாங்காம தப்பு தப்பா பேசுறீங்க. நான் சொன்ன உங்களுக்கு ஏறாது. என் வீட்டு ஆளுங்களை வர சொல்றேன், அவங்கள வச்சு நியாயம் கேக்குறேன். வர சொல்றேன். உன் வீட்டு ஆளுங்க எல்லாரும் வரட்டும், உன் லட்சணம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். இல்ல இந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறதுனால கூட்டுவோம், கூட்டி எல்லாத்தையும் பேசுவோம். உன் அசிங்கத்தை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, ஊருக்கே தெரியணும் நீ நினைச்சேன்னா தண்டோரா போட்டு கூட சொல்லுடி. அதான் அசிங்கம் ஆயிடுச்சுல, எல்லாருக்கும் தெரியட்டும்டி. ஐயோ ஐயோ ஐயோ. ஓ, இப்படி அழுதா நம்பிடுவானா? ஏண்டி இத்தனை வருஷமா இல்லாம இப்ப போய் பொட்டும் பூ வச்சுட்டு வந்து நிக்கிறியே, நீ நல்லவளா இருந்திருந்தா என்கிட்ட கேட்டுக்கணுமா வேணாமா? என்ன பண்றது, என் ஆசைக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்ட நீ இப்ப காலம் மாறி போய் இன்னொருத்த ஆசைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறியடி. ஐயோ இல்ல இல்ல இல்ல, இப்ப சொல்றீங்க எனக்கு நீங்களும் நம்ம பிள்ளைங்க தாங்க முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. அந்த பாலக்கொண்டையா இருக்கானே, அவன் தான் உங்க மனசுக்கு எடுத்திருக்கான். அதனால தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றீங்க அவனை விரட்டி விட்டுருங்க, அவன் இனிமே இங்க இருக்க வேணாம்.